ஆமா. அது மாதிரி இந்த மாநாட்டுக்கு என்ன நோக்கம் இருக்கு. நோக்கம் இருக்கா? என்ன நோக்கம்? நேரா செல்ஃபி பாயிண்ட்டுக்கு போறோம். சரி, ஒரு செல்ஃபியை போடுறோம். அந்த மாநாட்டு தொடர்ல அப்படியே சுத்தி வந்து ஒரு ரீல்ஸை போடுறோம், விளாக் போட்டு Facebookல லைவ் போடுறோம். சரி, அப்படியே நேரா தளபதி அங்கிருந்து நடந்து வருவாரு. இந்த துண்டை தூக்கி அவர் மேல எறிகிறோம். சரியா? எரிஞ்சிட்டு முடிஞ்சா அந்த ரேம்பாக் வருவார்ல, அதுல ஏறி ஓட ட்ரை பண்றோம். இந்த பவுன்சர் பையில வந்து தடுத்தாங்கன்னு வைங்களேன், பரம்பரை ரசிகரா இந்த பவுன்சரான ஒரு கை பாக்குறோம். இதுதான் எங்களோட நோக்கம். அவரோட நோக்கம் நாங்க தூக்கி போடுற துண்டெல்லாம் பொறுக்கி அவர் எங்க மேல தூக்கி எறிவாரு. அப்புறம் எங்களுக்கு அங்க இருந்து இப்படி பிளே கிஸ் கொடுப்பாரு. அப்புறம் எங்களோட அவரு ஒரு செல்ஃபி எடுப்பாரு. நீங்க ஒரு செல்ஃபி எடுப்பீங்க, அவரு ஒரு செல்ஃபி எடுப்பாரு. நீ துண்டு தூக்கி போடுவா, அவரு துண்டு எடுப்பாரு. இதுதான் நோக்கம். இவ்வளவுதான் நோக்கம். மாநாட்டுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அப்ப அது என்ன நோக்கம்? மாநாட்டுக்கு இதான் நோக்கம். அப்புறம் மாநாட்டுக்கு வர எல்லாருக்குமே இதான் நோக்கம் தானா? மாநாட்டுக்கு வர எல்லா பேருக்கும் இதான் நோக்கம். அப்புறம் அப்படியே மாநாடு முடிஞ்சோடனையும் இந்த தடவை ஒருத்தர் மட்டும் தான் பேச போறாராம். ஒரு 1/4 மணி நேரத்துல முடிச்சிருவாங்க. அவர் மட்டும் தான் பேசுறாரு. அவர் மட்டும் தான் 1/4 மணி நேரத்துல முடிச்ச உடனே